சந்தியாராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயாவுக்கும் தனாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது சாருவுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும்? அவங்க 2 பேத்துக்கு முன்னாடியே நம்ம சாருவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ப்பாங்கிறாங்க பாட்டி. அத்தை சொல்றதும் சரிதாங்க. சாருவும் இப்ப நம்ம பொண்ணு தானே. அவளுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாங்க அப்படிங்கிறாங்க ஜானகி. ஆமா, நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேங்கிறாங்க ரகுராம். சாருவுக்காகத்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறாங்க. அப்படி என்னப்பா முடிவுன்னு கேட்குறாங்க பாட்டி. நான் அதை சொல்றதுக்கு முன்னாடியே சாருவோட அப்பாவும் அம்மாவும் இங்க வர சொல்லி சொல்லுங்கங்கிறாங்க. பார்வதி, உங்க அக்காவுக்கும் ஃபோனை போட்டு அக்காவையும் மாமாவையும் இங்க வர சொல்லுங்கிறாங்க பாட்டி. சரிங்கிறாங்க. ஆமா, அக்காவையும் மாமாவையும் என்ன சொல்லி வர சொல்லட்டுங்கிறாங்க. நான் பேசணும்னு மட்டும் நீ சொல்லுங்கிறாங்க. சரி மாமான்ட்டு போறாங்க பார்வதி. அண்ணி என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு பார்வதி பத்மா கிட்ட கேட்குறாங்க. என்னன்னு தெரியல, ஒருவேளை சாருவுக்கும் வரன் பார்த்துருப்பாங்களாங்கிறாங்க. ஐயோ, அப்படி ஏதாவது பார்த்துருந்தாங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது அண்ணிங்கிறாங்க பார்வதி. அப்படி ஒரு வேலை பார்த்துட்டாங்கன்னா நீங்க கையை சுட்டுக்கிட்டதெல்லாம் கூட வேஸ்ட்டுங்காங்கிறாங்க. அண்ணன் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல, முதல்ல உங்க அக்காவையும் மாமாவையும் வர சொல்லு, என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாங்கிறாங்க பத்மா. சரி, நீ போய் அக்காவுக்கு ஃபோன் பண்றேன்ட்டு போறாங்க பார்வதி. அங்க எல்லாத்தையும் ரகுராம் பேசுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. வந்ததும் மாயா சாரு எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. பெரியப்பா ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களாமேங்கிறாங்க. ஆமா, வர சொன்னேங்கிறாங்க ரகுராம். அண்ணே, கல்யாண விஷயமா பேசுறதுனா கல்யாண விஷயமா பேசுறதுக்காகத்தான் இப்ப மணிமாமா பந்தக்கால் போடுறதுக்காக பேச போயிருக்காங்கன்னு சொல்றாங்க சிவராமன். நான் பேச போறது தனாவுக்கும் கார்த்திக்கும் நடக்க போற கல்யாண விஷயத்தை பத்தி இல்லைங்கிறாங்க. ஓ, அப்படின்னா உன் கல்யாணம் நடக்காதா? அப்போ உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கும் போல இருக்குன்னு கதிர் அப்படி காமெடி பண்றாங்க. தனா, ஏய் வாய மூடு முதல்ல, உளறிக்கிட்டே இருக்காத, பேசாம நில்லு அப்படின்னு தனா அதட்டுறாங்க. மகாலிங்கம் தேனும் 2 பேரும் வராங்க. எங்க ரகுராம் நம்மளை எதுக்கு கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாங்க? ஒன்றும் புரியலையேங்க. அதான் சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா சாரு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், சரி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரான்னு தேனு கேட்குறாங்க. அதுதான் ஒன்றும் புரியல. சரி, ஃபோன் பண்ணித்தானே உன் தங்கச்சி வர சொன்னா, என்னன்னு தான் போய் பார்க்கலாங்கிறாங்க மகாலிங்கம். இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லா இல்லைங்க, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாங்கிறாங்க தேனு. ஏய், பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு சாருவுக்கு நான் தான் பொறுப்புன்னு அவன் தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்படிக்கு இது ஏதாவது ஏடா கூடமா பேசினா அவனை மறுபடியும் பஞ்சாயத்துல இழுத்து வச்சு உண்டிலைன்னு பண்ணிடுவேங்கிறாங்க மகாலிங்கம். என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம பொண்ணுங்க அவ அப்படிங்கிறாங்க. இங்க பாரு, பேசாம வாயை முடிக்கிட்டு வர, எந்த செலவும் இல்லாம அவன் தலையிலேயே கட்டி பொட்டாட்டு பொள்ளையே நல்லபடியா கல்யாணம் பண்ணி தாட்டு ஒரு வழியை பார்க்கலான்ட்டு போறாங்க. சமந்தி உள்ள வரலாங்களான்னு மகாலிங்கமும் தேனுமும் உள்ள போறாங்க. வந்ததுமே இங்க பாருங்க, இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? உங்களாரும் இங்க வர சொன்னா முதல்ல வெளியில போங்கிறாங்க சிவராமன். என்னங்க நீங்க? நான் தான் வர சொன்னேங்கிறாங்க பார்வதி. எது நீ வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னேன்னு கேக்குறாங்க சிவராமன். கொஞ்சம் அமைதியா நில்லு, அண்ணன் வர சொல்லித்தான் பார்வதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுடா சிவாங்கிறாங்க. அண்ணே, நீங்க தான் இந்த ஆளை வர சொன்னீங்களான்னு கேட்குறாங்க சிவா. ஆமாங்கிறாங்க ரகுராம். இந்த ஆள்னால நம்ம எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம், மறுபடியும் எதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு வர சொன்னீங்க? சிவா, அது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? சாரு பற்றின விஷயமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க உங்க அண்ணன், அதுக்காகத்தான் இப்போ அவங்க அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஜானகி. சரி வாங்க உட்காரு வாங்கன்னு ரகுராம் கூப்பிட்டதும் மகாலிங்கம் போய் உட்காடுறாங்க. ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களாமேன்னு மகாலிங்கம் கேட்குறாங்க. ஆமா, சாரு பற்றின விஷயமா தான் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. சமதி, என் பொண்ணு ஏதாவது தப்புக்கு இது பண்ணிட்டாளா? சாரு, என்ன நினச்சிட்டு இருக்கிற? உன் வாழ்க்கையவே இவங்க தான் பார்த்துக்கிறதா பொறுப்பெடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது தப்புக்கு இது பண்ணிட்டியான்னு மகாலிங்கம் தெரியாத மாதிரி நடிச்சு கேட்குறாங்க. சமந்தி, என் பொண்ணு நிலை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க, நான் இப்பவே என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேங்கிறாங்க. சாரு நிலையில எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க ரகுராம். இந்த வீட்டோட மதிப்பும் மரியாதையும் தெரிஞ்சதுனால தான் சாரு இந்த வீட்டு பொண்ணாவே மாறிட்டா. சொல்ல போனா சாரு எந்த வீட்டில் இருந்தாலும் அவன் நல்ல பொண்ணா தான். சாரு நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா எப்பவுமே அவன் இங்க இருந்துட முடியாது. சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை. அதனால சாருவை பத்தின ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பெத்தவங்க நீங்க, உங்ககிட்டயும் சம்மதம் கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேங்கிறாங்க ரகுராம். சம்மந்தி, என்கிட்ட போய் முடிவு கேட்கணுங்கிறீங்களே? நான் பண்ணின தப்புக்கு மற்றவங்களா இருந்திருந்தா இந்நேரம் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்க, என் பொண்ணையும் இந்த வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க என் பொண்ணை உங்க பொண்ணா நினைச்சு இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க. அவளுக்கு எல்லா வகையான முடிவு எடுக்கிற உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறாங்க மகாலிங்கம். சரி, என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். சாரு பத்தின வாழ்க்கையில என்னதான் நான் முடிவு எடுத்தாலும் உங்ககிட்டயும் கலந்து பேசணும் இல்லையா? அதுக்கு தான் வரணும். இந்த வீட்டில் இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சு. பெரியவங்க பண்ண தப்பால சாருவோட கல்யாணம் அப்படியே தலங்கி நிற்க. சாருவோட வாழ்க்கையை அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அதனால அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கேங்கிறாங்க ரகுராம். மாப்பிள்ளை வீட்டில இருந்து சாருவை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க ரகுராம். இதை கேட்டதும் அப்படியே கண்ணரிசல் உடையிற மாதிரி சாருவோட முகம் உடையுது. அப்பாடா, இப்படிதான் ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்கன்னு நானும் நினைச்சேங்கிறாங்க ஜானகி. அப்படின்னா இந்த வீட்லயே 3 கல்யாணம் நடக்க போதான்னு தானே கேட்குறாங்க. ஆஹா, நீங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க மாமாங்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சாரு என்னால பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த குற்ற உணர்வு எனக்குள்ள இருக்கு. ஆனா இப்போ நீங்க நல்ல முடிவு எடுத்ததுனால அதுல எனக்கு சந்தோஷங்கிறாங்க சீனு. என்ன சம்பந்தி, ஏன் இப்படி திடீர்னு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அது ஒரு நல்ல குடும்பம், மரியாதையான குடும்பம், தானா தேடி வருது, நல்ல பையன், சாருவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா உங்க முடிவை நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சம்பந்தி. அவ வாழ்க்கையை அவளே முடிவு எடுக்கட்டுன்னு சொல்றாங்க மகாலிங்கம். சாரு, நீ எங்க வீட்டு பொண்ணாவே ஆயிட்ட, நீ என்ன முடிவு சொல்றீன்னு ஜானகி. ஆமா சாரு, உன்னோட முடிவு என்ன? நீ என்னைக்கு இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு தானே, உன்னோட முடிவை சொல்லுங்கிறாங்க பாட்டி. சாரு, உங்க அப்பா பண்ணின காரியத்துக்கு இன்னொருத்தங்களா இருந்தா உங்க வீட்டு சாவகாசமே வேண்டான்னு நிறுத்திருப்பாங்க. ஆனா அண்ணா அப்படி நினைக்கல, உன்னையும் இந்த வீட்டு பொண்ணா நினைச்சு தான் உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ உன்னோட முடிவை நல்ல முடிவா சொல்லுன்னு கேட்குறாங்க சிவராமன். சித்தப்பா, இதுல நான் சொல்றதுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்தா நல்லா இருக்கும்னு பெரியப்பாவுக்கு எல்லாம் தெரியும். அவங்க எப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மதம் தான் சொல்றாங்க சாரு. சாரு, கங்க்ராச்சுலேஷன் சாரு, நம்ம 3 பேர்த்தோட கல்யாணமும் நடக்க போகுதுன்னு தனா சந்தோஷப்படுறாங்க. மகாலிங்கம், நீங்க அமைதியா இருக்கீங்களே, நீங்க என்ன முடிவு சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க ரகுராம். என் பொண்ணே முடிவு எடுத்துட்டா, இதுக்கப்புறம் நான் என்ன முடிவு
சொல்ல போறேன், அவ விருப்பம் தான் என்னோட விருப்பங்கிறாங்க மகாலிங்கம். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுல எனக்கு சம்மதம் தானுங்கிறாங்க. சரி அப்ப நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க, நீங்களும் வந்துருங்கங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகாலிங்கமும் தேனாங்கிட்டு கிளம்புறாங்க. சாருவோட அம்மா வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்னங்க இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களேங்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரியல, ஆனா நம்ம பொண்ணு சரின்னு சொல்றல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க. எங்க பெரிய இடத்து பையனா இருந்தா நம்மளும் சரின்னு சொல்லலாமான்னு கேக்குறாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்குதாடி, சீர்சன்சி எல்லாம் செய்ய சொன்னாங்கன்னா நம்மளால முடியாது, அதனால நம்மளுக்கு தாண்டி அசிங்கங்கிறாங்க. அப்ப என்னங்க பதில் சொல்றதுன்னு கேக்குறாங்க. நம்ம பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றானா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஏதாவது திட்டம் வச்சிருப்பா. நாளைக்கு வந்து என்னன்னு கேட்கலாம், வா போலான்னு மகாலிங்கமா தேனும் அங்கிருந்து போறாங்க. நீ வர வர மாமா திடீர்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இப்ப சாருவுக்கு அவர் பாட்டுக்கு ஒரு மாப்பிளைய பாத்துட்டாங்களே, இப்ப என்ன நீ பண்றதுன்னு பார்வதி கேக்குறாங்க. அதான் இப்பெல்லாம் இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இருக்கிறது இல்ல, அண்ணன் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணிடுறாருங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சாருவை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவராமன் பார்வதி இங்க வாங்குறாங்க. அடைச்சி இவர் வேற, சரி போய் நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன்ட்டு போறாங்க. சரி சரி போங்கிறாங்க. பத்மா சாரு அண்ணன் உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னு சொல்லும்போது நீயாச்சும் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. அண்ணன் முடிவு சொன்னதுக்கு அப்புறமா நீயும் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டேன். உனக்காகத்தானே நான் பாயாசத்தை கையில கொட்டிக்கிட்டேன், ஆனா நீயும் பேசாம அமைதியா இருந்தா அப்ப நான் என்னன்னு நினைக்கிறது. ஏன் சார் இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க பத்மா. அத்தை எப்படி நான் அப்படி எல்லாம் சொல்ல முடியும், ஏற்கனவே பெரியப்பா கிட்ட நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியிருக்கும் போது இப்போ போய் எப்படி நீங்க எடுக்கிற முடிவு எனக்கு பிடிக்கல, நீங்க பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலன்னு நான் எப்படி சொல்ல முடியுங்கிறாங்க சாரு. அப்போ அண்ணன் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, சீனு உனக்கு வேண்டாமான்னு கேக்குறாங்க பத்மா. எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி நான் சீனு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இன்னொரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்கன்னா நான் அப்பவே உயிர் விட்டு கல்யாணம்னு ஒன்று நடந்தா சீனுக்கூட மட்டும்தான், சீனுக்கு மட்டும்தான் என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறாங்க சாரு. சாவர அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லாத, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, கண்டிப்பா சீனுக்கும் உனக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், இது உண்மையிலேயே நடக்க போறேன். திடீர்னு இடையில பூந்து அண்ணன் வேற இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வேற வர சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தா வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், ஆனா யார் என்ன நினைச்சாலும் சரி நான் நினைச்சதுதான் நடத்த போறேங்கிறாங்க. சீனு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது நாளைக்கே கூட நடக்கலாங்கிறாங்க. என்ன சாரு சொல்றேன் இப்படி சொல்றீங்கிறாங்க பத்மா. ஆமா பெரியப்பா எனக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன போதே ஒரு சான்ஸை நான் பயன்படுத்திக்கணும், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. அப்படி என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க பத்மா. ரகசியமா சொல்லிட்டு இருக்காங்க சாரு. சொல்லி முடிச்சதும் இப்படித்தான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேங்கிறாங்க. சூப்பரான ஐடியா, ஆனா இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கவேன், அண்ணன் முடிவு பண்ணிருப்பாருல அந்த முடிவெல்லாம் மாத்தி உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாருங்கிறாங்க பத்மா. சாரு இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா சீனவையும் உனையும் யாராலும் பிரிக்க முடியாதுங்கிறாங்க பத்மா. இப்படி ஒரு சான்ஸை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இப்படி செஞ்சா தான் எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்குங்கிறாங்க சாரு. இதெல்லாம் சரியா நடக்குமா, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமாங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் சரியா நான் நடத்தி காட்டுறேன் பாருங்கிறாங்க சாரு. மணிவண்ணன் வீட்டுக்கு வந்து பத்மாவை கூப்பிடுறாங்க. பாப்பா வெய்ய காலம் போய் கூட இவ்வளவு சூடா இருக்குதே, பத்மா சீக்கிரம் இங்க வாங்குறாங்க. என்னங்க கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறாங்க. கூட்டம் நான் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் போல வியாபாரம் நடக்குதுங்கிறாங்க. பையன் என்ன மாதிரி இல்லாம அவன் நல்ல வியாபாரம் பாக்குறான் தெரியுமா. அவளே பண்டிகை ஆயுத பூஜை கிறிஸ்மஸ் இப்படி நிறைய பண்டிகை விசேஷங்களா போச்சு, அதனால வியாபாரம் பட்டைய கலப்புதுங்கிறாங்க. மணிவண்ணன் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க திரும்பவும் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. சரி இருங்க நான் போய் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க பத்மா. மணிவண்ணனுக்கு சந்தேகமா இருக்கு, என்னது கேட்காமலே தோசை சுட்டு கொண்டு வரேன்னு சொல்றா, முகத்துல சிரிப்பா வேற இருக்கு, என்ன காரணமா தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மாமான்னு மாயா வந்து நிக்கிறாங்க. அடடே வா மாயா வந்து உட்காருவா, காலேஜ் போயிட்டு வந்துட்டேங்கிறாங்க. போயிட்டு வந்துட்டேங்க மாயா, நீயே உட்காரு சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. மணிவண்ணன் ஐயோ இவர் வேற இவங்க இருக்கும்போது இப்படி கூப்பிட்டாங்களே அப்படின்னு மாயா பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல மாமா நான் இப்பதான் காப்பி குடிச்சேன், எனக்கு பசி இல்லைங்கிறாங்க. பத்மா கூப்பிட்டு மாயா நெல்லு எங்க போற, உனக்கு என்ன பசி இல்லாம போகும், இப்பதானே காலேஜ்ல இருந்து வந்த, பசிக்காம இருக்குமா, நீயும் உட்காரு சாப்பிடு, நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. பத்மா நீயா மாயாவுக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன்னு கேக்குறாங்க. மணிவண்ணன் ஆமாங்க நான் சுட்ட தோசை தான் மாயாவுக்கு பிடிக்கும்னு சொன்னால சுட்டு எடுத்து வச்சிருக்கேங்க, நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க. அத்தை வேண்டாத்த உங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமங்கிறாங்க மாயா. அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லை, நீ உட்காரு நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு பத்மா போறாங்க. இந்த பக்கமா மணிவண்ணன் மாயா கிட்ட கேக்குறாங்க. ஆச்சரியமா இருக்குதாலுங்கிறாங்க. ஆமா ஆனா ஆச்சரியமா தான் இருக்கு, இருந்தாலும் என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு நல்லா சந்தோஷமா தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க மாயா. சூப்பரா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த தோசை எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுன்னு சொல்லி பத்மா கொண்டு வந்து தோசையை வைக்கிறாங்க. சரி உனக்கு நெய் ஊற்றி முருவலா சுட்டா நல்லா இருக்கும்ல, அடுத்த தோசை சுட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எனக்கு இதுவே போதுங்கிறாங்க. ஏய் ஒண்ணுதான் சாப்பிடுவியா, இரு நான் போய் சுட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க. இவளுக்கு இவ்வளவு அக்கறையா பேசுறானா ஏதோ நடந்திருக்குன்னு மணிவண்ணனுக்கு சந்தேகமா இருக்குது. சாப்பிட்டு எந்திரிக்கிறாங்க. பத்மா வந்ததும் என்னங்க போதுமான்னு கேக்குறாங்க. எனக்கு போதும் மாயா நீ சாப்பிட்டு வான்ட்டு போறாங்க. மாயாவை பத்மா சிரிச்ச முகமா பார்த்துட்டு அவங்க சாப்பிடுறதே அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பத்மா. மணிவண்ணன் வெளியில வராங்க. அப்ப சீனுவும் வராங்க. டே இன்னைக்கு என்னடா உங்க அம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்காளே, ஆமா என்னது வீட்டுல நடந்ததான்னு கேக்குறாங்க மணிவண்ணன். ஆமாப்பா சாருவுக்கு நம்ம மாமா மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க, சாருவோட அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சீனு. ஓ அப்படியா, அப்ப சாரு என்ன சொன்னான்னு கேக்குறாங்க. சாரு மாமா என்ன சொன்னாலும் சரின்னு ஏத்துக்கிறேன்னு சொன்னால அவளும் சரின்னு சொல்லிட்டாங்கிறாங்க. ஓ அப்ப இதுதான் விஷயமா, அதுதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்காளான்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன். கடையில மத்த ஸ்டாப்க்கெல்லாம் நான் பணம் கொடுக்கணும், நான் போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. சின்ன சரி பண்ணிப்போ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமா மணிவண்ணனுக்கு பத்மா மேல சந்தேகமாவே இருக்கு. சாருவுக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாளே, அப்ப வேற ஏதோ திட்டம் போட்டிருக்கா, அவகிட்டயே பேசி கறந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பத்மாவை பார்க்க போறாங்க மணிவண்ணன். அடுத்த நாள் கார்த்தையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. வந்ததும் வாங்க உட்காருங்கன்னு ரகுராம் மரியாதையா கூப்பிடுறாங்க. நாங்க உட்காருக்கு வரலைங்க, உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பையனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறக்கு வந்திருக்கோங்கிறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க.
உங்க வீட்டு பையனுக்கே நிச்சயம் பண்ணுவீங்க, உங்க வீட்லயே அந்த பொண்ணை வச்சுக்குவீங்க, கடைசியில எங்க பையன் தலையில கட்ட பாக்குறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்கங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல ஒவ்வொரு கேள்வியும் கேட்க இங்க பத்மா, பார்வதி எல்லாரும் சிரிக்கிறாங்க. குறிச்சு சிரிச்சுட்டே இருக்காங்க. சாரு ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டாரை பார்த்துட்டு இப்ப ரகுராமுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது ரகுராம். சாரு விஷயத்துல அடுத்து என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.